எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு ஸ்காட்லாந்துல நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்த ஒரு படத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். ஸ்காட்லாந்தோட கடல் மைய பகுதியில கடல் மட்டத்துல இருந்து 300 அடி ஆழத்துல கீழே ஃபியூல் பைப்லைன்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. இந்த பைப்லைன்லாம் சரியா இருக்கா, இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா, லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கறதுக்காக ஒரு டீம் இருக்காங்க. 3 பேர் கொண்ட டீம். இந்த 3 பேர்ல 2 பேர் வந்து உயிரை பணைய வச்சு கீழே 300 அடி ஆழத்துக்கு வந்து இந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல இவங்களை கூப்பிட்டு வந்த கப்பல் வந்து இயற்கை சீற்றத்துல மாட்டிக்குது. புயல் வர ஆரம்பிச்சிருது. அதனால எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து கீழே இருக்கிற 2 பேரையும் மேல வர சொல்றாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வந்துடுறாரு, இன்னொருத்தர் வர முடியல, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இவரை எப்படி காப்பாத்தி மேல கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பிரீத் படத்தோட மொத்த கதை. இந்த படம் ஏற்கனவே 2019ல டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா வந்துருந்துச்சு. அதை அப்படியே 2025ல ஃபியூச்சர் ஃபிலிமா கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. உண்மை என்னவோ அதை அப்படியே எடுத்திருக்கிறாங்க. சினிமாவுக்காக எந்த விதமான புதுசா எதுவுமே ஆட் பண்றது எதுவுமே பண்ணல. நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். படம் ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் சேச்சுரேஷன் டைவர்ஸ்னா யாரு, அவங்களுக்கு என்னென்ன வேலை, அதை எப்படி பண்றாங்க, ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டா காமிச்சு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு படம் பரபரப்பா போக ஆரம்பிச்சிரும். அவர் மாட்டிக்கிட்டாரு, அவர் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா போகும். அடுத்து ஒரு 1.25 மணி நேரத்துலலாம் இந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிரும். கடைசி ஒரு 5-10 நிமிஷம்லாம் இந்த உண்மையான கதைனால அதுல பாதிக்கப்பட்டவர் இப்ப எப்படி இருக்காரு, அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கிளிப்பிங்கை காமிச்ச விதம்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. கடலுக்கு மேல இயற்கை சீற்றம் நடக்கும்போது காமிச்ச விதமா இருக்கட்டும், அதை விட கடலுக்கு கீழே 300 அடி ஆழத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத காமிச்ச விதம்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. இந்த படம் வந்து பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் பார்த்து முடிச்சவொடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, கடல் சார்ந்து வேலை பார்க்குற அத்தனை பேர் மேலேயும் எனக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை எவ்வளோ அசால்ட்டா பார்க்குறாங்க, அதுக்கு எவ்வளவு மன தைரியம் வேணும் அப்படிங்கிறத இந்த படம் எனக்கு காமிச்சதா தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துல உண்மையா 300 அடி ஆழத்துல போய் பாதிக்கப்பட்டவர் வந்து 29 நிமிஷம் மூளைக்கு போற ஆக்சிஜன் இல்லாம திரும்ப உயிர் பிழைச்சி வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவரை வந்து கூட போன ஒருத்தர் வந்து காப்பாத்தி கூட்டு வராரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.